இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா சட்பட்டா சிக்கன். சட்பட்டானா புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்தது தான். இது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சட்பட்டா சிக்கன் சொல்லி அங்கங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து பண்ணுவாங்க. டெல்லி, மும்பைலாம் போனால் அங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற மசாலா இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு அந்த ஒரு புளிப்புத்தன்மை, காரத்தன்மையோடு எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. சட்பட்டா சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 250 ml, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, வரமிளகா 4, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இருக்க எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது கடாயில் கொஞ்சம் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இருந்தாலும் இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மசாலா ரெடி பண்ணிவிட்டு, அதாவது சிக்கனோட மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு போட போகிறோம். அதான் விஷயம். அதனால் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சைடில் மேரினேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், அதிகமான எண்ணெய் வேண்டாம், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மிளகாத்தூள். இது மிளகாத்தூள் சொல்லும்போது காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கலர் நமக்கு நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு இதோட உப்பு போட்டுருங்க. ஆக்சுவலாக இது பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம குக் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுரும். ஊற விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஊற அந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மசாலாவை நல்லா ஊற வச்சுருங்க சிக்கனோட. ஆனால் இப்போ நான் ஷூட்டில் வந்து நான் டைரெக்டாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே குக் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் பண்ணும்போது நல்லா ஊறின பிறகு குக் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த தயிர் இருக்குல்ல, இந்த தயிரை சேர்க்குறேன். இந்த தயிர் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். போட்ட பிறகு இந்த மசாலாவோட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம தயிரும் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தயிர், மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு தன்மைக்கு தயிர், காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், சரிங்களா? வேறு எதுவுமே இல்லை. இப்போ பண்ண பிறகு நம்மகிட்ட இருக்க அந்த சிக்கன், இந்த சிக்கன் பீசஸ் வந்து நான் பிரெஸ்ட்டும் லெக்கும் மிக்ஸ் பண்ணி போடுறேன், வித் போனோட போடுறேன். சில பேர் வந்து போன்லெஸ் போடுவாங்க, எனக்கு கேட்டிங்கன்னா அது வேண்டாம். போன்லெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் கொடுக்காது. அதனால இந்த மாதிரி வித் போனோட போடுறோம். சின்ன சின்ன பீஸாக போடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? மசாலாவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சால்ட்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுருக்கீங்களே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பிரியாணிக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா மேனேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் சொல்கிறேன், வீட்டில் பண்ணும்போது ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு 4 வரமிளகாவை கையில் உடைச்சி போடுறேன். போட்ட உடனே என்ன பண்ணுறேன், இந்த சிக்கனை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த மசாலா போட்டாச்சு. போட்ட பிறகு அடுப்பு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த சிக்கன் வேகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கனும் நல்லா வெந்து வரும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை போட்டு நல்லா வேக விடுறோம். விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இவரை அப்படியே மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக இருக்குது, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இதெல்லாம் சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நாக்குக்கு வந்து எப்போவும் சாப்பிட்டு பழகின அந்த டேஸ்ட்டு என்ன, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் எதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக் பண்ணினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி ரெடி ஆகும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே டைமில் இந்த சிக்கன் வேகும் போது நம்ம என்ன பண்ணால் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஏன்னா தயிர் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் மூடி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி குக் பண்ணும்போது அது நல்லா ட்ரை ஆகும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? வேகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பக்குவத்தை. அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். அது வேகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி ஆடுறதுல அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. ரொம்ப சுக்கா மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக அந்த ஜூஸியாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு சுட சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ரெசிபி ரெடி. இன்கேஸ் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சட்பட்டாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து லைட்டாக சிட்டிக்கு வந்து அந்த சாட் மசாலா மேலே போடலாம். இது ஆப்ஷன், இது கம்பல்சரி இல்லை. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் போடலாம். சரிங்களா? காரத்தன்மை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் பேலன்ஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் அந்த சாட் மசாலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை அப்படியே சுட 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 வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன்.